Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸு யூனிட் வைஸ் கண்டென்ட் போட்டிருக்கோம், கண்டென்ட்குள்ளேயே வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன், வாட் இஸ் ஃபங்க்ஷன் இன் சி? ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் மாடுலர் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன் எப்படின்னு. ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைன் செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு, அதை வந்து ஒரு பிரேசஸ்க்குள்ளே பிளாக்காக க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் வைக்கிறோம், அந்த நேமுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். So as per in the definition, function is a self-contained block of code that performs a specific task. So function la வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பு, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்ன? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டெல்ஸ் அ கம்பைலர் தட் நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம், ரிட்டர்ன் டைப் என்ன, எத்தனை ஆர்குமெண்ட்டு என்னென்ன ஆர்குமெண்ட்டுங்கிறத சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சியில் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிடணும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலேயே இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்பைலர் என்ன சொல்லுது, ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர் வாங்குது, அதில் ஒன்று ஃபஸ்ட்டு இன்டிஜர், செகண்டும் இன்டிஜர். இதை ரிட்டர்ன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். அதுதான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இந்த ப்ரோட்டோடைப் எழுதுனா தான் நம்ம மறுபடியும் ஃபங்க்ஷனை எழுதும்போது எரர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரோட்டோடைப். அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நம்ம ப்ரோட்டோடைப் சொல்லியாச்சு, இப்போ டிஃபைன் பண்ணுறோம். இந்த டிஃபைன் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், ரிட்டர்ன் டைப்பு இன்டீஜரா ஃப்ளோட்டா கேரக்டரா என்னங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட நேம். நம்ம ப்ரோட்டோடைப்பில் என்ன டிஃபைன் பண்ணமோ அதே நேம் இங்கே வரணும். அப்புறம் பேராமீட்டர்ஸ், என்னென்ன பேராமீட்டர்ஸ், அப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன லாஜிக் வேணுமோ அந்த லாஜிக்கை போட போகிறோம். எக்ஸாம்பிள் இன்ட் ரிட்டர்ன் டைப்பு ஆடு இன்ட் ஏ கமா இன்ட் பி, 2 பேராமீட்டர், ரெண்டுமே இன்ட்டு நேம் கொடுத்துக்கிட்டோம், வேரியபிள் நேமு ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. இந்த லாஜிக் தான் நான் எழுதணும், அதை நான் இங்கே எழுதிட்டேன். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இல்லை வேறு லாஜிக் எழுதணுன்னாலும் அந்த லாஜிக்கை நான் இங்கே எழுதி முடிச்சிடுவேன். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அடுத்தது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி கால் பண்ணுவேன்னா, ஆட் ஆஃப் 2 வேல்யூ, 2 இன்டிஜர் வாங்கிக்குதா, நான் 100, 200 கொடுக்கலாம், 100, 115 கொடுக்கலாம். ஆட் ஆஃப் 100, 99 கொடுத்தோன்னா 199 ஆட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 10, 20 போகும். 10, 20 போனோன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன 10, 20 ஆட் பண்ணும். இல்லை 199 கொடுத்தா 199 ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணோடனே அதை வாங்கி இங்கே ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். இப்போ அதை கம்ப்ளீட் எக்ஸாம்பிளில் பார்த்தா இதுதான் வந்து என்டையர் சி கோடு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட், இதுதான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலேயே நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னு. அப்படி இங்கே நான் சொன்னேன்னா தான் இங்கே நான் க்ரியேட் பண்ணும்போது எரர் வராது. அதே சிக்னேச்சரில் இருக்கணும். இன்ட்டு ஆடு இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய், இது வேல்யூ வச்சு ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், வேலை முடிஞ்சுது. இப்போ கம்பைலேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஏ ஈக்குவல் டு 15, பி ஈக்குவல் டு 25. ஆட் ஆஃப் 15, 25ன்னு வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். 15 எக்ஸுக்கு 15, ஒய்க்கு 25, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா 15 + 25 சேர்த்து ரிட்டர்ன் பண்ணும்போது ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல தான் கால் பண்ணுறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே தான் ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுது. சம் ஈக்குவல் டு இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம், அந்த இடத்துல ரிசல்ட்டுங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இது சம் ஈக்குவல் டு 14 வருது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோடைய டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்.